ஜூன் மாதம் 26ஆம் தேதி இலங்கை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. அடுத்தடுத்து நாம பார்க்க போற 2 விஷயம் அத உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். அதுல பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்றத நாமளே உணரலாம். இப்ப நமக்கு தெரியும் இலங்கையினுடைய மின் கட்டணம் எந்த அளவு பெரியது அப்படின்னு சொல்லி. இத ஈடுகட்டுறதுன்றது சரியான கஷ்டமானது. இப்ப நாம எதிர்பார்க்காத மின் கட்டணத்த இப்ப செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இது எப்ப குறையும் அப்படின்னு கேட்டா, அது குறையறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்தவரையில. ஏன்னா மாற்று வழி எதுவும் செய்யலன்னு சொன்னா, இதுதான் நிலைமை அப்படின்றத நாம யாராலும் மாற்ற முடியாது. ஆனா, இப்பொழுது இலங்கை இதை மாற்றுவதற்கான பெரிய முயற்சிய எடுத்து வராங்க. அதுல மிக முக்கியமான நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள்ல ஒரு அ பேட்டரி தொகுதி, மின்கல தொகுதி இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. 7 மின்கல தொகுதிகள். இது மின்சாரத்த சேமிப்பித்து வைக்கக்கூடிய ஒரு மின்கல தொகுதி. 7 மின்கல தொகுதிகள். இது கிட்டத்தட்ட 280 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை சேமித்து மக்களுக்கு மீண்டும் வழங்கக்கூடியது. இது எப்படி பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொன்னா, இப்பொழுது இலங்கையில இயங்கிக் கொண்டிருக்கின்ற டீசல்ல பயன்படுத்தப்படுகின்ற என்ஜின்களுக்கு பதிலாக இது பயன்படுத்தப்பட போகுது. நுரைச்சோலையில பயன்படுத்தப்படுகின்ற நிலக்கரி அந்த என்ஜின்களுக்கு பதிலாக இது பயன்படுத்தப்பட போகுது. வருகின்ற வருடம் ஜூன் மாசத்துக்கு முதல்ல நிறைய இடங்கள்ல இலங்கையில பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளால பயன்படுத்தப்படுகின்ற நிலக்கரியால பயன்படுத்தப்படுகின்ற உற்பத்தியாகின்ற மின்சாரம் நிறுத்தப்பட்டு சூரிய ஒளியால பயன்படுத்தப்படுகின்ற மின்சாரம் அங்கிருந்து சேமிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய மின்சார தொகுதிகள் இப்பொழுது பொருத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வருகின்ற 6 மாத காலங்களுக்குள்ள பெரிய அளவான ஒரு மாற்றத்தை தரப்போகிறது. 2-3 கிழமைக்கு முதல்ல நாம ஒரு செய்தி பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு மின்கல தொகுதி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அது இப்பொழுது பொருத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 280 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை சேமித்து மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த மின்கலங்கள் பாணந்துர, பெலியத்த, ஹம்பாந்தோட்ட, அம்பாறை, வவுனியா, வாழச்சேனை, மகியங்கனை ஆகிய பிரதேசங்கள்ல பொருத்த போறாங்க. எல்லா பிரதேசங்களையும் பொருத்த போறாங்க. வருகின்ற காலங்கள்ல இது மக்களுக்கு மின்சாரமாக மாற்றப்படும் பொழுதோ பெரிய அளவாக மின்சார கட்டணம் குறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. காரணம் எரிபொருளுக்கு செலவழிக்கின்ற காசு, அதோட நிலக்கரிக்கு செலவழிக்கின்ற காசு இது பெரிய அளவாக இலங்கையில் இருக்கு. இதனாலதான் எரிபொருள் கட்டணம் உயர உயர மின் கட்டணம் உயருது. இது இல்லாமல் போகும்போது வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகின்ற டொலர் பெறுமதி குறையும். இதனால டொலர் பெறுமதியில பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இது ஒரே விஷயத்துல நடக்க போகுது. இந்த மாதிரியான மின் சேமிப்பு திட்டங்களை நாங்க தனிப்பட்ட முறைகள்லையும் நம்முடைய வீடுகள்லயோ அல்லது நம்முடைய கடைகள்லயோ வியாபார நிலையங்கள்லயோ பயன்படுத்தலாம். இப்பொழுது சந்தையில நிறைய மாற்று வழிகள் இதுல இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு பொருள் FOX ESS சொல்லக்கூடிய உலக தரத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு சோலார் இன்வெர்டர். கிட்டத்தட்ட சோலார் இன்வெர்டர் என்றே சொல்லலாம். காரணம் சொன்னா இதுக்குள்ள பேட்டரி, இன்வெர்டர் ரெண்டுமே இருக்கு. தனித்தனியா நாங்க பேட்டரி வரையா இன்வெர்டர் வரையா வாங்க வேண்டிய தேவையில்லை. இதை நாங்க வீட்டிலேயோ அல்லது வியாபார நிலையங்கள்லயோ வாங்கி வைத்து மின் துண்டிப்பு நேரத்துல பயன்படுத்தலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதோட மின்சாரத்தை நீங்க தேவைக்கேற்ற மாதிரி சோலாரை பயன்படுத்தி அதன் மூலமா சார்ஜ் பண்ணி பகல் நேரம் முழுவதுமே சோலார்ல வர மின்சாரத்தை வீடுகளுக்கோ உங்களுடைய வியாபார நிலையங்களுக்கோ பயன்படுத்துறதுக்கு இந்த சோலார் இன்வெர்டர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இரவு நேரத்துல இதன் ஊடாக சேமிக்கப்படுகின்ற மின்சாரத்தை நீங்க இரவு நேரத்துல பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட மின் கட்டணத்தை இல்லாமல் செய்யக்கூடிய, மின் கட்டணத்தை குறைக்கக்கூடிய, மின்சாரம் இல்லாத நேரத்துல பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த சோலார் இன்வெர்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிகமான தகவல்களை அறிந்து கொள்வதாக இருந்தா இந்த இலக்கத்தோட அழைத்து தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதோடைய விலைகள் பற்றியும் நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். லித்தியம் பேட்டரி இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 வருஷ உத்தரவாதம். இதுல எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கொன்று மாற்றி தரக்கூடிய அளவிலான ஒரு சோலார் இன்வெர்டராக இப்பொழுது சந்தையில அறிமுகமாக இருக்குது. இது பற்றிய தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். தேவையானவங்க இதை தொலைபேசி மூலமாக அழைத்து வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். இதோட இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி இலங்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய போக்குவரத்து துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வருஷ முடிவுக்குள்ள 600 புத்தம் புதிய பேருந்துகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்யறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு முடித்திருக்கிறது. டிசம்பர் மாதத்துக்கு முதல்ல இந்த 600 பேருந்துகளும் நாட்டுக்குள்ள வரப்போகுது. இதுல 200 பேருந்து இப்பொழுது இருக்கின்ற மெட்ரோ, அதாவது அதி சொகுசு பேருந்துகள். நாங்க அண்மை நாட்களை பார்த்திருப்போம். இந்த மெட்ரோ பேருந்துகள் தொடர்பான பலதரப்பட்ட காணொலிகளை நாங்க சமூக வலைதளங்களில் பார்த்தோம்.
இந்த மாதிரியான பேருந்துகளும் இந்த 600 பேருந்துகளுக்குள்ள இருக்க போகுது. அதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 104 மெட்ரோ பேருந்துகள், அதி சொகுசு பேருந்துகள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட போகுது. அது எல்லாமே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது எல்லாமே இலங்கையினுடைய போக்குவரத்து சபையோடு இணைக்கப்பட்டு இந்த வருஷத்துக்குள்ள இந்த பேருந்துகள் எல்லாம் சேவையில ஈடுபடுத்த போறாங்க. இலங்கையினுடைய போக்குவரத்து துறை என்பது இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பெரிய ஒரு குறைபாடு இந்த பொது போக்குவரத்து. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யப்பட போகுது. இந்த வருஷத்துல மட்டுமே இந்த பேருந்து இறக்குமதியோட 700 முதல் 800 பேருந்துகள் இந்த வருஷத்துக்குள்ள பேருந்து சேவையோட இணைக்க போறாங்க. இது அதிநவீனமாக இருக்கிறதால கார்டு மூலமான பேமெண்ட்கள் இந்த மாதிரியான பலதரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வராங்க. இனி எல்லா பாதைகள்லையும் எல்லா வழித்தடங்கள்லையும் அரசாங்கத்தினுடைய இந்த மெட்ரோ பேருந்துகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷ கடைசிக்குள்ள இந்த மாற்றம் நடக்க போகுது. இலங்கையினுடைய போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1958 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு பிறகு பெரிய அளவான மாற்றங்கள் இலங்கை போக்குவரத்து சேவைகள்ல ஏற்படுத்தப்படல. ஆனா இப்பொழுது ஏற்படுற மாற்றமானது பாரிய அளவான ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது, தரப்போகிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட 7000 பேருந்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் 5200 முதல் 5000க்குள்ள தான் ஒரு நாள்ல பேருந்து சேவைகளாக இயக்கப்படுகிறது. 3000க்கும் அதிகமான பேருந்து வழித்தடங்கள் மூலமாக இந்த சேவைகள் நடக்குது, தனியார் பேருந்துகளை தாண்டி. எனவே இப்படி ஒரு மாற்றமும் இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. இலங்கையில கிட்டத்தட்ட 65,000 வியாபார நிலையங்கள் தான் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு அவங்க தான் வரி கட்டுறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில 2 லட்சத்துக்கும் அதிகமான வியாபார நிலையங்கள், சிறு வியாபார நிலையங்கள், பெரிய பெரிய வியாபார நிலையங்கள் இருக்கு. இதுல பதிவு செய்யப்படாம இருக்கிறவங்கள்ல சிறிய வியாபார நிலையங்கள்ல இருந்து பெரிய பாரியளவான வியாபாரம் செய்யற நிறுவனங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறைமையை மாற்றி இவங்க எல்லாரையும் வரி கட்டுற முறைமைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதுல கொண்டு வர போறாங்கன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் மூலமா, ஆப் மூலமா, வெப்சைட் மூலமா வியாபாரம் செய்யறவங்க இப்ப வரி கட்டாம எந்த விதமான பதிவுகளும் செய்யாம தங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் செய்யறாங்க. இதனால அவங்க வரியும் கட்டுறதுல எந்த விதமான வெட்டும் கட்டுறதுல எதுவுமே இல்லை. இவங்களையும் இதுக்குள்ள பதிவு செய்து நீங்க இனி ஆன்லைன்ல வியாபாரம் செய்யறா என்ன செய்யறா எதுவும் வியாபாரம் செய்யறா நீங்க பதிவு செய்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வராங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வரி என்று சொல்லும் போது ஒரு பெரிய தகவல், ஒரு முக்கியமான தகவல் முதல் முறையா வெளியாக இருக்கிறது. பிபிசி இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. யூகே பிரித்தானியாவுடைய இளவரசர் சார்ல்ஸ் இவர் தன்னுடைய வருமான வரி நான் எவ்வளவு கட்டினேன் அப்படின்ற தகவலை முதல் தடவையாக வெளியிட்டிருக்காரு. ஒரு பிரித்தானியாவுடைய இளவரசர் முதல் தடவையாக இந்த வரி கட்டுற தொகையை வெளியிட்டது இதுதான் முதல் தடவைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12.9 மில்லியன் யூகே பவுண்ட்ஸ் இவர் 2024 முதல் 25ஆம் ஆண்டு கால அந்த ஒரு வருஷத்துக்கான வரியாக இவர் செலுத்தியிருக்காரு. இலங்கை ரூபாவில் நாங்க பார்த்தோம்னா 5800 கோடி ஒரு வருஷத்துல இவர் வருமான வரியா செலுத்தி இருக்காரு. இவங்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருதுன்னு நீங்க கேட்கலாம். நிறைய வழிகள்ல இருக்கு. இப்ப அவங்களுக்கு இருக்க சொத்துக்களை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக வருமானம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதன் மூலமாக அவருக்கு வர வருமானம். யூகேல இவர் தான் அதிகமான வருமான வரி கட்டியிருக்காருன்னு பார்த்தா இல்ல. 100 பேர், அதாவது அதி கூடிய வருமான வரி கட்டுற 100 பேருடைய பட்டியலுக்குள்ளதான் இவர் இருக்காரு. இதையும் விட அதிகமானவங்க யூகேல வருமான வரி கட்டுறவங்க இருக்காங்க. நம்ம அதிகமான இடங்கள்ல பார்த்திருக்கோம், என்னடா இந்த மாதிரி ஒரு குப்பையா இருக்கு இடம், இந்த மாதிரி தூசி படிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை போட்டிருக்காங்கன்ற மாதிரி நாம பார்த்திருக்கோம் நிறைய இடங்கள்ல. அந்த மாதிரியான இடங்களை, சுற்றுப்புற சூழல் தொடர்பான மாசுபட்டிருக்க இடங்களை அவதானிச்சு இருந்தால் அது பற்றிய தகவல்களை நீங்க வழங்குறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் கொடுத்திருக்காங்க. 070 250 95 09 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்க நாடி இப்படியான இடங்கள் இருந்தால் அதை போட்டோ எடுத்து அனுப்பி இது தொடர்பான தகவல்களை நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.